இறைபலியில் இணைவோம். இதயம் திறந்து இரக்கம் பொழிந்து இனிய தேவன் அழைக்கிறார். அன்பின் மகிழ்ந்து அருளில் நிறைந்து இறைபலியில் இணைவோம். வருவோம் வருவோம் இறை இல்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் நிறையாசி பெறுவோம். வருவோம் வருவோம் இறை இல்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் நிறையாசி பெறுவோம். இதயம் திறந்து இரக்கம் பொழிந்து இனிய தேவன் அழைக்கிறார். அன்பில் மகிழ்ந்து அருளில் நிறைந்து இறைபலியில் இணைவோம். தந்தை இல்லம் தங்கி வாழ மந்தையாக கூடுவோம், ராகத்தோடும் தாளத்தோடும் காண ஒன்று பாடுவோம். தந்தை இல்லம் தங்கி வாழ மந்தையாக கூடுவோம், ராகத்தோடும் தாளத்தோடும் காண ஒன்று பாடுவோம். பேறு பெற்ற மக்களாக நாளும் வாழவே, பேறு பெற்ற மக்களாக நாளும் வாழவே. அடைக்கலமாவோம் அவரில் மகிழ்வோம், அடைக்கலமாவோம் அவரில் மகிழ்வோம். வருவோம் வருவோம் இறை இல்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் நிறையாசி பெறுவோம். வருவோம் வருவோம் இறை இல்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் நிறையாசி பெறுவோம். இதயம் திறந்து இரக்கம் பொழிந்து இனிய தேவன் அழைக்கிறார். அன்பின் மகிழ்ந்து அருளில் நிறைந்து இறைபலியில் இணைவோம். இரக்கம் பொழிந்து இனிய தேவன் அழைக்கிறார். அன்பின் மகிழ்ந்து அருளில் நிறைந்து இறைபலியில் இணைவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல் இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. மேலும் இந்த திருப்பலியிலே மறைந்த நம்முடைய திருத்தலத்தின் முன்னாள் பங்கு தந்தை அருள் தந்தை செபாஸ்டினோ நோரோவுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஜெபிப்போம். இவர்தான் நம்முடைய அன்னையின் திருப்பீடத்தை வடிவமைப்பதிலே முக்கிய பங்கு வகித்தவர். இவர் 21/8/1942 அன்று இறைவனடி சேர்ந்தார். நவீன திருப்பலியிலே இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கியனுடைய அன்பு பக்தர்களே, இன்று நாம் திருவையோடு இணைந்து மறைந்த முன்னாள் திருத்தந்தை புனித 10ஆம் பயசனுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். திருத்தந்தையுடைய வரலாற்றை சித்தரிக்கக்கூடிய பாரவன் பாஸ்டர் என்ற வரலாற்று ஆசிரியரை பற்றி கூறுகின்ற பொழுது, இவர் ஒரு மிகச்சிறந்த மனிதர், எளிமையானவர், மக்களை ஈர்ந்திருப்பதிலே இவர் தனி கவனம் செலுத்தியவர், எளிமையான தோற்றம் கொண்டவர் என்று இவரை பற்றி மிக சிறப்பாக சித்தரிக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையிலே எளிமையை பின்பற்றியவர், இறை அரசை இந்த உலகத்தில் நிறுவ அரும்பாடுபட்டவர்,
இவர் அடிக்கடி கூறுகின்ற வார்த்தை, நான் எளிமையாக பிறந்தேன், எளிமையாக வாழ்கிறேன், எளிமையாகவே இருப்பேன் என்று இவர் அடிக்கடி கூறி வருவார். எனவே இறைவனுக்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தவர். குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பின்பு அந்த தன்னுடைய குருத்துவ பணியை மிக சிறப்பாக ஆற்றியவர். பல மணி நேரம் ஒப்பரவு அருள் சாதனம் வழங்கியவர். இப்படிப்பட்ட ஒரு திருத்தந்தையை இறைவன் நம்முடைய திரு அவைக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே இறைவன் இவரை போல நம்மையும் மாற்ற, இறையரசை இந்த உலகத்திலே நிறுவ நம்மை பயன்படுத்த சிறப்பாக இந்த பலியிலே நாம் அன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியான முறையிலே கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் அவற்றை நினைத்து அவற்றிற்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மீது இரக்கம் வைத்து உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, கத்தோலிக்க நம்பிக்கையை பேணி காக்கவும் கிறிஸ்துவுக்கள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் திருத்தந்தையான புனித பயசுக்கு விண்ணக யானத்தையும் திருத்தூதருக்கு உரிய மனத்திடனையும் நிரம்ப அளித்தீரே. நாங்கள் அவருடைய படிப்பினைகளையும் எடுத்துக்காட்டையும் பின்பற்றி நிலை வாழ்வை பரிசாக பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவரின் ஆவி இப்தாவுக்கு அருளப்பட்டது. அவர் கிளையாதையும் மனாசேயையும் கடந்து கிளையாதில் இருந்த மிஸ்போவாவை கடந்து அங்கிருந்து அமோனியரை நெருங்கினார். இப்தா ஆண்டவருக்கு ஒரு நேர்ச்சை செய்தார். நீர் அமோனிய மக்களை என் கையில் ஒப்புவித்தால் அவர்களிடமிருந்து நான் வெற்றியோடு திரும்பும் பொழுது யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலிலிருந்து புறப்பட்டு வருகின்றாரோ அவர் ஆண்டவருக்கு உரியவர். அவரை கொண்டு வந்து எரிபலியாக்குவேன். இப்தா அமோனியருடன் போரிடச் சென்றார். ஆண்டவர் அவர்களை அவர் கையில் ஒப்புவித்தார். இப்தா அரோயலிலிருந்து மின்னித்து அருகாமை வரை 20 நகர்களையும் ஆபெல் கெராமிம் வரை இருந்த பகுதிகளையும் அளித்தார். இஸ்ரேல் முன்னிலையில் அமோனியர் அடக்கப்பட்டனர். இப்தா மிஸ்பாவில் இருந்து தம் வீடு திரும்பினார். இதோ
அவர் மகள் மேளதாளத்துடன் நடனமாடிக்கொண்டு அவரை சந்திக்க புறப்பட்டு வந்தாள். அவள் அவருடைய ஒரே மகள். அவருக்கு வேறு மகனோ மகளோ இல்லை. அவர் அவளை பார்த்தார். தம் உடைகளை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, நீ எனக்கு மோசம் செய்து விட்டாயே, நீ என்னை துன்பத்திற்கு ஆளாக்கி விட்டாயே, நான் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டேனே, அதை நான் மாற்ற முடியாதே என்றார். அவள் அவரிடம், அப்பா, நீங்கள் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாக்கின்படியே எனக்கு செய்யுங்கள். ஏனெனில் ஆண்டவர் உங்கள் எதிரிகளான அம்மோனியரை உங்களுக்காக பழிவாங்கிவிட்டார் என்றாள். அவள் தந்தையிடம், என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள், 2 மாதங்கள் என்னை தனியாக விடுங்கள், நான் மலைகளில் சுற்றித் திரிந்து எனது கன்னிமை குறித்து என் தோழியருடன் துக்கம் கொண்டாடுவேன் என்றாள். அவர் சென்று வா என்று சொல்லி அவளை 2 மாதங்களுக்கு அனுப்பி வைத்தார். அவள் தன் தோழியருடன் சென்று தன் கன்னிமை குறித்து மலை மீது துக்கம் கொண்டாடினாள். 2 மாதங்கள் முடிந்த பின் அவள் தன் தந்தையிடம் வந்தாள். அவர் தாம் செய்திருந்த நேர்ச்சையின்படி அவளுக்கு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 40 பதிலுரை பாடல் பல்லவி. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன்.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 22 இறை வார்த்தைகள் 1-14 முடிய. அக்காலத்தில் இயேசு மீண்டும் ஓமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராய் உள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது, அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். C.S. லீவிஸ் ஒரு மிகச்சிறந்த பிரிட்டிஷ் எழுத்தாளர். இவர் பல நூல்களை எழுதியுள்ளார். 1945ஆம் ஆண்டு த கிரேட் டிவோர்ஸ் என்ற ஒரு நூலை எழுதினார். அந்த நூலினுடைய மைய கருத்து, இவருக்கு வந்த கனவு, அந்த கனவிலே இவருக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு. ஒரு பேருந்து, அந்த பேருந்து நிறைய பயணிகள், அந்த பேருந்தை கிறிஸ்துவுக்கு ஒத்த ஒருவர் இயக்கி கொண்டிருக்கிறார். அந்த பேருந்தானது இவர்கள் சென்றடைய வேண்டிய இடத்திற்கு வருகிறது. அனைவரும் கீழே இறக்கிவிடப்படுகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு குழப்பமான சூழ்நிலை. ஒருவரை பார்த்து, நாம் உண்மையிலேயே நாம் அடைய வேண்டிய இடத்திற்கு வந்திருக்கிறோமா, நான் எங்கு நின்று கொண்டிருக்கிறோம் என்று ஒருவர் மற்றவரை பார்த்து குழப்பத்தோடு விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு குரலானது அங்கே ஒலிக்கிறது. அந்த குரல், நீங்கள் இருக்கின்ற இடம் சொர்க்கத்தின் வாயில், நீங்கள் இந்த சொர்க்கத்தின் வாயிலுக்குள் செல்ல வேண்டுமென்றால் இங்கே உங்களுக்கு ஒரு இடம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, மேலுமாக உங்களுக்கு ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
இதற்குள் நீங்கள் செல்ல வேண்டுமென்றால் உங்களுக்கு 2 தகுதிகள் தேவை. முதலாவது, நீங்கள் இருக்கின்ற இடம் சொர்க்கம்தான் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். இரண்டாவது, நீங்கள் அணிந்திருக்கிற உங்களுடைய ஆடையை களைந்து விட்டு மீட்புக்குரிய ஆடையை, சொர்க்கத்திற்குரிய ஆடையை அணிந்தாக வேண்டும் என்ற 2 நிபந்தனைகளை அந்த குறளானது கூறிவிட்டு மறைந்து விடுகிறது. அப்பொழுது ஒரு இளைஞன் அங்கு இருக்கிறான். அவன் தன்னை உண்மையானவன், சரியானவன் என காட்டிக்கொண்டு நேர்மையாளருக்குரிய ஒரு ஆடையை அணிந்திருக்கிறான். அவனிடம் அந்த ஆடையை களைய சொல்லுகின்ற பொழுது அவனுக்கு கோபம் வருகிறது. என்னுடைய இந்த நேர்மையான ஆடையை களைய முடியாது என்று கூறி அகந்தை உடையவனாக, கோபமுடையவனாக ஒரு சிறிய இருளான குழிக்குள் விழுந்து தன்னை மாய்த்து கொள்கிறான். அடுத்தபடியாக இன்னொரு இளைஞன், ஒரு தூய்மையான ஆன்மா, அவனுடைய தோளிலே ஒரு சிவப்பு நிறத்திலே ஒரு பள்ளியை அவன் சுமந்து இருக்கிறான். இந்த பள்ளியானது அவனுடைய பழைய வாழ்க்கையை, அவனுடைய பாவ வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது. அவன் தான் வாழ்ந்து வந்த அந்த இக்கட்டான வாழ்க்கையை, அவன் வாழ்க்கையில் அனுபவித்த அத்தனை கஷ்டங்களையும் பிரதிபலிக்கக்கூடிய அந்த பள்ளியை தன்னுடைய தோளிலே சுமந்திருக்கிறான். அப்பொழுது ஒரு வானதூதர் அங்கு வந்து அவனிடம், இந்த பள்ளியை நான் கொல்லட்டுமா என்று கேட்கிற பொழுது அந்த பள்ளியானது அந்த வானதூதரையும் இந்த இளைஞனை பார்த்து இவ்வாறு கூறுகிறது, இதுவரை இவனுடைய வாழ்க்கைக்கு அடையாளமாக நான் இருக்கிறேன். நான் தான் இவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகச்சிறந்த அடையாளம். என்னை நீங்கள் அழித்து விட்டால் இவன் அடையாளம் இல்லாமல் போய்விடுவான், அதற்கு சம்மதமா என்று அந்த பள்ளியானது கூறுகிறது. உடனே வானதூதரையும் அந்த பள்ளியும் இந்த இளைஞன் பார்க்கிறான். பேச முடியாதவனாக ஒரு இக்கட்டான கஷ்டமான சூழ்நிலைக்கு சென்று அப்படியே முழந்தால் படியிட்டு தன்னுடைய 2 கரங்களையும் விரித்து வானத்தை அண்ணாந்து பார்த்து, இறைவா என்னை காப்பாற்றும், இறைவா எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் என்று வேண்டுகிறான். அப்பொழுது அந்த வானதூதர் தன்னுடைய கையை நீட்டி அந்த பள்ளியை நசுக்குகிறார். அது ஒரு பெரிய வெண்ணிற குதிரையாக மாறுகிறது. இதை கண்டு அவன் மகிழ்ச்சி அடைகிறான். அதில் ஏறி அமர்ந்து அதனுடைய பின்புறத்தை தட்ட அது விரைந்து அந்த சொர்க்கத்துக்குள் ஓடி மறைந்து விடுகிறது. அந்த இளைஞன் தன்னுடைய பய வாழ்க்கையை இழக்க அவன் தீர்மானித்தான். தான் அணிந்திருந்த அந்த பாவ ஆடையை களைந்துவிட்டு கிறிஸ்துவை அணிய ஆரம்பித்தான். தான் இருக்கின்ற இடம் கிறிஸ்துவனுடைய இடம், இறையரசின் இல்லம் என்று அவன் உணர ஆரம்பித்த பொழுது அவன் அந்த விண்ணரசுக்கு நுழைகிறான், இறை விருந்திலே பங்கெடுக்கிறான் என்று கூறி அந்த கனவானது அந்த புத்தகத்திலே தொடர்ந்து விரிவடைகிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கியனுடைய அன்பு பக்தர்களே, இன்று நாம் வாசிக்கட்ட அந்த நற்செய்தியானது இந்த இறையரசை பற்றியும் இறை விருந்தை பற்றியும் மிக அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். அரசர் தன்னுடைய மகனுக்கு திருமண விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்களை அழைத்து வருமாறு தன்னுடைய பணியாளர்களை அனுப்புகிறார். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவராக சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். தந்த அரசருடைய விருந்துக்கு வர மறுப்பு தெரிவிக்கிறார்கள். இன்னும் ஒருபடி மேலே சென்று அந்த பணியாளர்களை கொலை செய்கிறார்கள். அரசனுக்கு விரக்தி. தான் அழைத்த அந்த விருந்தினர்கள் வர மறுப்பதை பார்த்து அவர் சோர்ந்து போய்விடவில்லை, தன்னுடைய அந்த திருமண விருந்தை நிறுத்திவிடவில்லை, மாறாக இன்னுமாக தன்னுடைய விருந்தை அகலப்படுத்துகிறார். தன்னுடைய பணியாளர்களை பார்த்து, நீங்கள் வீதிகளுக்கு செல்லுங்கள், சாலையோரங்களில் காண்பவர்களையெல்லாம் அழைத்து வாருங்கள், சந்தை வெளிகளில் காணக்கூடிய அனைத்து மக்களையும் அழைத்து வாருங்கள் என்று தன்னுடைய பணியாளர்களிடம் அவர் கூறி அனைத்து மக்களையும் அனைவரையும் அழைத்து வந்து தன்னுடைய இல்லத்தை மிகப்பெரிய மக்கள் தொகையால் நிரப்புகிறார். இதே போலதான் இறைவன் நம் அனைவருக்கும் ஒரு விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறார். இறையரசிலே நம்மை பங்கெடுக்க அழைக்கிறார். அவர் நம்மை பார்த்து கேட்கின்ற ஒரு கேள்வி, இந்த இறையரசின் விருந்துக்கு, இந்த இறையரசிலே பங்கெடுக்க நாம் அனைவரும் தயாராக இருக்கிறோமா என்று நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே அவர் பார்த்து கேட்கிறார். மேலுமாக நற்செய்தியிலே விருந்தானது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அரசர் தன்னுடைய விருந்தினர்களை பார்ப்பதற்காக அந்த மாளிகைக்கு செல்கிறார். அங்கே திருமண ஆடை இல்லாத ஒருவரை காண்கிறார். திருமண ஆடை என்பது புனித ஜெரோம் மிக அழகாக கூறுகிறார். நாம் கடவுளுடைய கட்டளைகள் தான் திருமண ஆடை. அதை பின்பற்றுவதுதான் திருமண ஆடை அணிந்து கொள்வது. இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டுமென்றால், நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு பெறுகிறோம். அதுதான் நம்முடைய திருமண ஆடை. அது அந்த நேரத்திலே நமக்கு வெண்ணிறை ஆடையானது கொடுக்கப்படுகிறது. அந்த ஆடையை நாம் மாசு இல்லாமல் பாதுகாத்து நம்முடைய வாழ்க்கையை இறைவனுக்கு ஏற்ற முறையிலே வாழ்ந்து காட்ட வேண்டும். இதுதான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த திருமண ஆடை. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த திருமண ஆடையை மாசு மறுவில்லாமல் நாம் காத்து வருகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம்.
நற்செய்தியோட இறுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அழகான பஞ்சு டயலாக்கோடு அந்த நற்செய்தியை முடிக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். நாம் அழைக்கப்பட்ட அந்த பலரிலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த சிலருக்குள் நாம் செல்ல வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும். முதலாவது, கடவுள் மீது, இறை பராமரிப்பின் மீது ஆழமான நம்பிக்கை வைக்க வேண்டும். திருப்பாடல் 23 நாம் அனைவரும் அறிந்த ஒரு திருப்பாடல். அதிலே அந்த ஆசிரியர் மிக அழகாக கூறுவார், ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் கடவுள் என்னோடு இருப்பதால் நான் அச்சமடைய மாட்டேன் என்று அந்த இறை பராமரிப்பின் மீது தான் கொண்டிருந்த அந்த ஆழமான நம்பிக்கை வெளிப்படுத்துகிறார். அதே ஒரு நம்பிக்கை தான் நமக்கு தேவை. எப்படி ஒரு ஆடானது அந்த ஆயன் மீது ஆழமான நம்பிக்கை கொள்கிறதோ, அந்த ஆயனுடைய குரலை கேட்டு எங்கு சென்றாலும் எப்பொழுது அந்த ஆயனுடைய குரலை தன்னுடைய செவிகளை கேட்கிறதோ ஓடி வந்து அந்த ஆயனை சூழ்ந்து கொள்கிறதோ, அதே போல நாம் இறைவனை விட்டு விலகி சென்றாலும் இறை பராமரிப்பின் மீது இறைவன் என்னோடு இருக்கிறார், இறைவன் எனக்கு துணை செய்கிறார் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். புனித பவுலடியார் இதைத்தான் செய்தார். தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு கஷ்டங்களை அவர் அனுபவித்தாலும், எத்தகைய துன்பமான சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டாலும் அந்த இறை பராமரிப்பின் மீது, இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையிலிருந்து அவர் ஒருபோதும் விலகவில்லை. இதைத்தான் நாம் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 13வது இறைவசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு துணை செய்கின்றவர்கள், எனக்கு வலுவூட்டுகிறவன் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. இத்தகைய ஒரு ஆழமான நம்பிக்கை நமக்கு வேண்டும். இறைவன் எனக்கு துணை செய்கிறார், இறைவன் எனக்கு பக்க பலனாக இருக்கிறார் என்ற அந்த இறை நம்பிக்கை மீது நாம் ஆழமான நம்பிக்கை வைக்கின்ற பொழுது பலரிலிருந்து அந்த சிலருக்குரிய நிலைக்கு நாம் செல்வோம். 2வது, இறைவனுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், அந்த அரசர் தன்னுடைய பணியாளர்களை அனுப்புகின்ற பொழுது, விருந்துக்கு வருமாறு விருந்தினர்களை அழைக்கின்ற பொழுது ஒவ்வொருவராக சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். லூக்கா நற்செய்தி 14வது அதிகாரம் 18லிருந்து 20 முடிய உள்ள இறைவசனங்களிலே அவர்கள் கூறிய அந்த சாக்கானது, அவர்கள் கூறிய அந்த காரணங்களானது விரிவாக கொடுக்கப்படுகிறது. ஒருவர், நான் இப்பொழுதுதான் நிலம் வாங்கி இருக்கிறேன், அதை உழுது பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். இன்னொருவர், 5 ஏர் மாடுகளை வாங்கியிருக்கிறேன், அவற்றை நான் ஓட்டி பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். மற்றொருவர், எனக்கு இப்பொழுதுதான் திருமணம் ஆகி இருக்கிறது, ஆக என்னால் வர முடியாது என்று தங்களுடைய இயலாமையை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் கூறிய அனைத்தும் சரியான காரணங்கள் தான். சில நேரங்களிலே சிறந்த காரணங்கள் மிகச்சிறந்த ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெறுவதற்கு தடையாக இருக்கிறது. நாம் ஆலயத்திற்கு புறப்படுவதற்கு தயாராக இருப்போம். அப்பொழுதுதான் நம்முடைய உள்ளத்திலே பலவிதமான எண்ணங்கள் ஏற்படும். சமைக்க வேண்டும், கடைக்கு செல்ல வேண்டும், இங்கு செல்ல வேண்டும், அங்கு செல்ல வேண்டும் என்று பலவித எண்ணங்கள் நமக்கு ஏற்படுகிறது. இத்தகைய எண்ணங்கள் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவதற்கு தடையாக இருக்கிறது. அந்த பணியாளர்கள் அவர்கள் கூறிய காரணங்கள் அந்த விருந்திலே பங்கெடுக்க தடையாக இருந்தது. எனவே நாம் இறைவனுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற பொழுது இந்த காரணங்களை எல்லாம் தவிர்த்து இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் அந்த முன்னுரிமையிலே நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அந்த பலரிலிருந்து சிலருக்கு நாம் செல்வோம். 3வதாக, கிறிஸ்துவை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை அணிந்து கொள்வது என்பது யோவான் நற்செய்தியிலே நாம் வாசி கேட்கலாம். லாசர் இறந்த பொழுது இயேசு அங்கு சென்று அவரை உயிர் பெற்றெழச் செய்கிறார். அவரை சுற்றி கட்டுகளால் சூழப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுகள் அவருடைய சாவினுடைய கட்டுகள், அவருடைய பாவத்தினுடைய கட்டுகள். அதை அவிழ்த்து அவருக்கு புது வாழ்வை கொடுக்கிறார். எப்பொழுது நம்மை சுற்றி இருக்கிற அந்த சாவின் கட்டுகள், அந்த பாவத்தினுடைய கட்டுகள், அந்த நம்முடைய தீய சிந்தனைகளுடைய கட்டுகளை நாம் அவிழ்க்கின்ற பொழுது இறைவனை நாம் ஆடையாக அணிந்து கொள்கிறோம். மேலுமாக நாம் எதை அணிய வேண்டும் என்று கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 12லிருந்து 14 முடிய உள்ள இறைவசனத்திலே பவுலடியார் மிக அழகாக கூறுவார். நாம் நேர்மையை, உண்மையை, இரக்கத்தை, பரிவை, பொறுமையை இவற்றை ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டும். அதைவிட அன்பை நாம் ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த இறைவன் நம்மோடு இருப்பார், நமக்கு அவர் துணை செய்வார். எனவே அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் நாம் பார்த்தோம் என்றால் இந்த 3ஐயும் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் கடைபிடித்தார். இறை பராமரிப்பின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டார், இறைவனை ஆடையாக அணிந்து கொண்டார், இறைவனுடைய இறை திட்டத்திற்கு முன்னுரிமை கொடுத்தார். எனவே இன்றைய நாளிலே இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு,
நாம் பலரிலிருந்து சிலராக மாற வேண்டுமென்றால் இந்த மூன்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். எனவே நம்முடைய உள்ளத்திலே 2 கேள்விகளை கேட்டுக்கொள்வோம். இறைவன் அவருடைய விருந்துக்கு நம்மை அழைத்திருக்கிறார், அதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? இறைவன் அவருடைய விருந்துக்கு நம்மை அழைத்திருக்கிறார், அதற்கு நாம் தகுதி பெற நம்மையே தயாரித்து கொண்டிருக்கிறோமா? இந்த சிந்தனைகளோடு தொடர்ந்து பலியிலே மன்றாடுவோம். ஆமென். இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. வாழ்வு என்னில் நீயாக, வாழ்க்கையெல்லாம் உனக்காக. எல்லாம் தந்தேன், என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என்னை தந்தேன். இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. உயவன் கையில் களிமண்ணாய் கொடுத்தேன் என்னை உன்னிடத்தில். எடுத்து உனது விருப்பம் போல் வடிவம் கொடுத்து வணையமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். திருத்தந்தை புனித பயசின் அறிவுரைகளை பின்பற்றி இத்தூய மறை நிகழ்வை நேரிய வணக்கத்துடன் ஒப்புக் கொடுக்கவும் அதை பற்றுறுதியுடன் உட்கொள்ளவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் பொதியாற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர்.
மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றே. ஆகவே ஆண்டவரை வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ்,
எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதி மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியானவரின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் தெரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உள்ளமெனும் கோவில் உறவினும் தீபமே. வாழ்வினும் சோலையில் வந்திடும் வசந்தமே. அன்பனே நண்பனே, உன்னை அழைத்தேன் வா. ஆன்ம உணவே, அருளின் வடிவே, அடியேன் இல்லம் வா. உறவின் தெய்வமே, என்னில் உறைந்திடவா. அன்பின் சங்கமமே, என்னில் தங்கிடவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திருத்தந்தை புனித பயசு நனவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இந்த விண்ணக விருந்தின் ஆற்றலால் நம்பிக்கையில் நிலைத்து நிற்கவும், உம்முடைய அன்பில் ஒன்றித்து வாழவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கியனை ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார்
உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. புனித ஆரோக்கியன்னையின் பரிந்துரையிலும் இறைவனின் பாதுகாப்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.